எண்ணங்களை செயல்படுத்தும் பிரபஞ்சத்திற்கு நன்றிகள் கோடான கொடி. நம் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை கருத்துக்களும் மகாபாரதத்தில் உள்ளது. மறுபிறவி உள்ளது, ஏன் மறுபிறவி இருக்கிறது என்பதையும் பிறவாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதற்கும் பாரதத்தில் இருக்கும் பரதன் கதை விளக்குகிறது. அதை பார்ப்போம். பரதன் பாண்டவர்களின் மூதாதையராவார். பரதனின் சிறப்பு என்னவென்றால், இன்று வரை தன் வாரிசுகளே பதவியை ஆள வேண்டும் என்கிற நிலையில், அன்று திறமை உள்ளவர்களுக்கே பதவி என்று தனக்கு இருந்த பல மகன்களுக்கும் பதவியை அளிக்காமல் திறமை நிறைந்த முனிவரின் வாரிசுக்கு பதவியை வழங்கியவர் பரதன். பதவியை வழங்கியவுடன் முக்தியை வேண்டி காட்டிற்கு செல்கிறார் பரதன். காட்டில் கடுமையான தியானம் மேற்கொள்கிறார். தியானத்தில் பல உயர் நிலைகளையும் அடைகிறார். ஒரு நாள் ஒரு புள்ளிமான் ஆற்றில் தண்ணீர் குடித்து கொண்டிருந்தது. சிறிது தூரத்தில் சிங்கத்தின் கர்ஜனை சத்தம் கேட்டது. மானிற்கு பயம் வந்தது. மான் பயத்தில் தன் வயிற்றில் இருந்து கன்றை ஈன்றது. சிங்கத்திடமிருந்து தப்பிக்க எண்ணி மேலிருந்து கீழே குதித்தது மான். பாறை மோதி தாய்மான் இறந்தது. இதை பார்த்து கொண்டே இருந்த பரதன் புதிதாக பிறந்த குட்டி மானை தண்ணீரில் இருந்து வெளியே எடுத்து வந்து அதை வளர்க்க தொடங்கினார். மான் குட்டி வந்தவுடன் அதற்கு உணவளிப்பதும் தண்ணீர் கொடுப்பதும் என அதனுடன் முழு நேரமும் செலவழித்தார். தியானம் செய்வதையே மறந்து போனார் பரதன். நாட்கள் நகர்ந்தது. ஒரு நாள் மானை காணவில்லை. அதை எங்கும் தேடினார், கிடைக்கவில்லை. இதனால் அவரின் மனம் வலித்தது. புலம்பினார், மானை காணவில்லையே என்று. மானின் ஏக்கத்திலேயே உயிரையும் துறந்தார் பரதன். மானின் எண்ணத்துடன் இருந்த பரதன் மறுபிறவியில் மானாக பிறந்தார். மானாக பிறந்தாலும் தன் முற்பிறவி நினைவு அப்படியே இருந்தது. ஒரு மானின் உடலில் சிக்கியிருக்கிறோம் என்பதை உணர்ந்தே இருந்தார். மானாக பிறந்ததால் என்ன செய்வதென்று தெரியாமல் சுற்றி திரிந்தார். அந்த காட்டில் ஒரு யோகியின் ஆசிரமம் இருந்தது. அங்கு சென்றது இந்த மான். யோகி வளர்க்கும் யாகத்தை பார்த்து கொண்டே இருக்கும். யோகி தியானம் செய்யும்போது அருகிலேயே இருந்தது இந்த மான். மானின் வாழ்நாளும் முடிந்தது, இறந்தது. மீண்டும் பிறந்தார் பரதன். ஒரு மானாக பிறந்த பரதன் பின்பு மீண்டும் அந்த ஒரு அந்தணனுக்கு இரண்டாவது மகனாக பிறந்தார். இதிலும் அவருக்கு பழைய நினைவுகள் இருந்தது. இந்த பிறவியில் முக்தியை அடைய வேண்டும் என எண்ணினார். இதில் அவரின் பெயர் ஜடா. அவர் தனது தந்தையின் மந்திரங்களை கற்கத் தொடங்கினார். ஆனால் முட்டாள்தனமாக இருக்க வேண்டும் என எண்ணினார். தந்தை மந்திரத்தை கூறச் சொன்னால் தலைகீழாகவும் தவறாகவும் சொல்வார். மந்தமாக இருக்கத் தொடங்கினார். எந்த வேலையும் செய்வதில்லை. யாரிடமாவது கையேந்தி உணவு சாப்பிடுவார். கிடைத்தால் சாப்பாடு, இல்லையேல் பட்டினி என வாழ்ந்தார். இந்த நேரத்தில் குழந்தை இல்லாமல் தவித்த கொள்ளையர்களில் ஒருவன் மந்தமான ஒருவனை காளிக்கு பலியிட்டால் தனக்கு குழந்தை பிறக்கும் என சாது கூறியதை எண்ணி மந்தமான மனிதனான ஜடாவை கடத்தி சென்றான். அவனை பலியிடுவதற்காக குளிப்பாட்டி நல்ல உடை அணிவித்து வாசனை திரவியம் பூசி உணவளித்து காளியின் முன் கொண்டு சென்றனர். மூடர்களின் செயலை பார்த்த காளி தேவி திடீரென கண்களை திறந்தார். வாளை ஓங்கினாள். மற்றவர்களை அனைவரையும் வீழ்த்தினார் காளிதேவி. ஜடாவை தவிர அனைவரும் இறந்தனர். இதை பார்த்து கொண்டிருந்த ஜடா அங்கிருந்து நகர்ந்தான். ஒருமுறை ரகுகணா என்ற மன்னன் பல்லக்கில் வந்து கொண்டிருந்தான். அவனை தூக்கி வந்த ஒருவன் நிலை தடுமாறி கீழே விழுந்தான்.
அதனால் பல்லக்கை தூக்க ஒருவர் தேவைப்பட்டது. அப்போது ஜடா சென்று கொண்டிருந்தார். அவரை பல்லக்கை தூக்குமாறு கேட்டனர். அவரும் ஒப்புக்கொண்டு தூக்கினார். ஆனால் இவர் நேராக நடக்கவில்லை. திடீரென காலை தூக்குவார், திடீரென நிற்பார். இதனால் மற்ற மூவரும் பல்லக்கை சரியாக சுமந்து நடக்க முடியவில்லை. ஜடா மீண்டும் காலை தூக்கினார். பல்லக்கு அசைந்தது. இதனால் கோபமுற்ற அரசன் கீழே இறங்கி, ஏன் இவ்வாறு செய்கிறாய் என்றார். அதற்கு ஜடா, இங்கே புழு உள்ளது, இதை மிதித்து என்னால் வர முடியுமா? அதான் காலை தூக்கினேன் என்றார். அதோடு கோபம் கொண்ட அரசனை பார்த்து, உன்னை போல் நானும் முன் ஜென்மத்தில் அரசனாக இருந்தவன்தான். என் உணர்ச்சிகளின் காரணத்தால் மீண்டும் மீண்டும் பிறக்கிறேன். நீயும் உணர்ச்சியில் ஈடுபடாமல் கருணையில் இரு. உங்கள் ஆணவத்தை விட்டுவிட்டு நல்ல பண்புகளை செலுத்து என்றார். அதற்கு அந்த ராஜா, நீங்கள் முற்பிறவியில் ராஜா என்பதற்கு என்ன ஆதாரம் என்றார். அதற்கு ஜடா, நானே பரதன், நீ என் பரம்பரையைச் சேர்ந்தவன் என அரசர்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு இரகசியத்தை கூறினார். இதை கேட்டவுடன் காலில் விழுந்து வணங்கினார் அந்த மன்னர். மேலும் ஜடா, எனக்கு இறுதி நிலையை உணர வேண்டும், அதுவே எனது நோக்கம், முக்தியடையவே சுற்றி திரிகிறேன் என்றார். நாம் பிறவி எடுக்க வேண்டுமென்றால் நமது உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும். கர்ம வினைப்படியே பிறக்கிறோம். நான் என்ற அந்த ஒற்றை சொல்லை அளித்தால் பிறவி அறுத்து முக்தி கிடைக்கும். நான் செய்தேன், என்னால் முடியும் என நான் என கூறாமல் நான் என்பதை அறுப்போம். பிறவியையும் அறுப்போம். அனைத்தும் இறைவனின் செயல். வாழ்க வளமுடன். நன்றி.